தமிழர் பகுதிக்குள் திடீரென புகுந்த காட்டு யானை துரத்தி தாக்குதல், ஒருவர் உயிரிழப்பு, மூவர் படுகாயம், நசுக்கப்பட்டது மோட்டார் சைக்கிள். இன்று வாழைச்சேனை நகருக்குள் புகுந்த காட்டு யானையின் அட்டகாசத்தால் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் மூவர் படுகாயமடைந்துள்ளனர். அத்துடன் வாகனங்கள் உட்பட பல சொத்துக்களுக்கும் யானை சேதம் விளைவித்துள்ளது. இதனால் அந்த பகுதியில் சிறிது நேரம் பதட்டம் ஏற்பட்டுள்ளது. என்ன விஷயம் என்னத்துக்காண்டா உடைக்குது உள்ள வேண்டாப்பா. சும்மா கட்டியாக இந்த வருது ஆயிடுங்க. கிளிநொச்சி தர்மபுரம் பகுதியில் நேற்று சாரதி மீது போலீசார் துப்பாக்கிச்சூடு. தர்மபுரம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட விஸ்வமடு பகுதியில் நேற்று நள்ளிரவு ஹெப்ரகம் வாகனம் ஒன்றின் மீது போலீசாரால் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டது. நள்ளிரவு 12:45 மணியளவில் சட்டவிரோதமாக மணல் கடத்தலில் ஈடுபட்ட வாகனம் மீது இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன்போது துப்பாக்கிச்சூட்டில் வாகனத்தின் சக்கரத்தில் சிதைவு ஏற்பட்டுள்ளதாக அறிய முடிகின்றது. வடக்கு கிழக்கில் மீண்டும் கனமழை பெய்யும் வாய்ப்பு. யாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியியல் துறை பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா எச்சரிக்கை. வங்களா விரிகுடாவில் இலங்கைக்கு தென்கிழக்கு திசையில் உருவாகும் வளிமண்டல தளம்பல் நிலை காரணமாக எதிர்வரும் 14ஆம் திகதி வரை வடக்கு கிழக்கு மத்திய ஊவா, மேற்கு, வடமத்திய சப்ரஹோவா மற்றும் தென் மாகாணங்களின் பல பகுதிகளில் மழை பெய்யும் வாய்ப்பு காணப்படுகின்றது. அத்துடன் எதிர்வரும் 16ஆம் திகதியளவில் வங்களா விரிகுடாவில் மீண்டும் ஒரு காற்று சுழற்சி உருவாகும் வாய்ப்புள்ளது. இதனால் மீண்டும் 16ஆம் திகதி முதல் 19ஆம் திகதி வரை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் உட்பட நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் மிதமானது முதல் கனமானது வரை மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது. குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களத்தின் தரவு கட்டமைப்பில் ஏற்பட்டிருந்த தொழில்நுட்ப கோளாறு தற்போது சீரமைக்கப்பட்டுள்ளது. இதனால் பத்திரமுல்லையில் உள்ள பிரதான அலுவலகம் மற்றும் ஏனைய அலுவலகங்களில் உள்ள தரவு கட்டமைப்பு வழமைக்கு திரும்பியுள்ளதாக அந்த திணைக்களம் அறிவித்துள்ளது. எனவே சாதாரண மற்றும் ஒருநாள் சேவையின் அடிப்படையிலான கடவுச்சீட்டு விநியோகம் மற்றும் விசா விநியோக சேவைகள் என்பன வழமை போல் இடம்பெறுவதாக குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது. குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களத்தின் தரவு கட்டமைப்பில் நேற்று காலை முதல் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டிருந்தது. இதன் காரணமாக கடவுச்சீட்டு விநியோகம் உள்ளிட்ட சேவைகள் தற்காலிகமாக தடைப்பட்டிருந்தன. குறித்த சேவைகளை பெற சென்றவர்கள் பாரிய அசௌகரியங்களுக்கு முகம் கொடுத்தமை குறிப்பிடத்தக்கது. முல்லைத்தீவு மாவட்டத்தில் இடம்பெறும் சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கைகளை தடை செய்ய கோரி முல்லைத்தீவு கடற்தொழிலாளர்களால் போராட்டம் ஒன்று இன்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இன்று முல்லைத்தீவு கடற்கரையில் இருந்து ஆரம்பிக்கப்பட்ட இந்த போராட்டம் நடைபவனியாக முல்லைத்தீவு மாவட்ட செயலகத்தை சென்றடைந்தது. இதன்போது சட்டவிரோத தொழில் அதிகரிப்பு, சிறு தொழில் களத்தொழிலாளர்கள் வாழ்வு பாதிப்பு, சட்டவிரோத தொழிலை தடை செய், சட்டவிரோத தொழில் நடவடிக்கைகளுக்கு எதிராக அரூர் அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகளை பின்வாங்காதே போன்ற கோஷங்கள் எழுப்பப்பட்டுள்ளன. குரங்கை வேட்டையாடி உறுத்தி இறைச்சியாக்கிய 3 பேர் கைது. மத்திய மாகாண வனவிலங்கு பகுதியில் ராவண எல்ல தள பாதுகாப்பு அலுவலக அதிகாரிகள் நடத்திய ரோந்து பணியின் போது ராவண எல்ல சரணாலயத்தில் ஒரு குரங்கை கொன்று உரித்து இறைச்சியாக்கிய 3 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்களும் வழக்கு பொருட்களும் நேற்று பண்டாரவளி நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் 3 சந்தேக நபர்களுக்கும் 1,45,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதுடன் எதிர்காலத்தில் மீண்டும் இதுபோன்ற குற்றத்தில் ஈடுபட்டால் கடுமையான தண்டனை விதிக்கப்படும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகம் ஒரு காலமும் தனது பெருமைக்காக மக்களுடைய வாழ்வாதாரத்தை கொடுப்பவர் அல்ல. சரியான முறையிலே இனங்கண்டு
உண்மையான ஏழை மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்காகத்தான் அவர் கொடுப்பவர். எனவே எங்களுடைய இந்த வியாபாரிகள் சங்கத்தினுடைய தலைவர் சொன்னார், அவர்களுடைய பெருமைக்காக கொடுத்தார்கள் என்று சொல்லி பெருமை உங்களுக்கு தான் இந்த பெருமை என்று சொல்லி நாங்கள் அவ்வாறு யோசிப்பதில்லை. எனவே அவ்வாறு சொல்லுவது உண்மையாக எங்களுடைய தலைவருக்கு ஏற்படுகின்ற இழுக்காகும். இது என்ன நடந்தது சொன்னால் இதுக்கு ஒரு பெரிய வரலாறு இருக்குது. போர் முடிந்த பின்னர் யாழ் மாநகர சபையை நாங்கள் 2009ஆம் ஆண்டு இளமக்கள் ஜனநாயக கட்சியினர் கைப்பற்றுகின்றார்கள். எனவே யாழ் நகரை ஒழுங்குபடுத்த வேண்டிய ஒரு கட்டாய தேவை எமது சபைக்கு இருந்தது. அந்த வகையிலே வீதியோரங்களிலே போக்குவரத்துக்கு இடைஞ்சலாக பல்வேறு கடைகள், நடைபாதை கடைகள் எல்லாம் விடப்பட்டிருந்த நிலைமையிலே நாங்கள் இரவோடு இரவாக போக்குவரத்து நெரிசலை தடுக்கும் வண்ணம் இரவோடு இரவாக அந்த கடைகள் எல்லாத்தையும் அள்ளி கொண்டு சட்ட விதிக்கு அமைய, முதல்வருக்கு இருக்கிற அதிகாரத்துக்கு அமைய அவற்றை நாங்கள் அள்ளி கொண்டு வந்து இந்த மாநகர சபையிலே போட்டு சபை தீர்மானத்தை எடுத்திருந்தோம். இந்த நடைபாதை கடை வியாபாரிகளுக்கு நாங்கள் ஏதாவது ஒழுங்குகளை செய்ய வேண்டும் என்ற அந்த இடைவெளியிலே இந்த துணிந்து நின்று இந்த வியாபாரிகள் தங்களுக்கான ஒரு சங்கத்தை உருவாக்கி நீதிமன்றத்திலே இதுக்குரிய விண்ணப்பத்தை செய்திருந்தார்கள். எனவே நீதிமன்ற தீர்ப்பின்படி இவர்களுக்கு உடனடியாக அவர்களுடைய வாழ்வாதாரத்துக்கான கடைகளை நீங்கள் ஒதுக்க வேண்டும் என்று சொல்லி கட்டளைக்கு அமைவாக எங்களுடைய முடிவுகளுக்கு முன்னராக, அதாவது மாநகர சபை எடுத்த தீர்மானத்துக்கு முன்னராக அவசரமாக நாங்கள் செய்ய வேண்டி இருந்தது. அந்த காலத்திலே எங்களுடைய கௌரவ முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் ஒருங்கிணைப்பு குழு தலைவராக இருந்தமையினால் அந்த இடத்திற்கு நாங்கள் மாநகர சபை உறுப்பினர்கள் சவிதமாக அந்த இடங்களுக்கு நாங்கள் களவிஜயம் செய்து எங்களுடைய சட்டப்படியான நடவடிக்கை, அதாவது சிடிவி இருக்கிற நிலம் எங்களுடைய சட்டப்படியாக சோழவரியிலே மாநகர சபை நிலம் என்றுதான் பதியப்பட்டு உள்ளது. பின்வரும் காலங்களில் அது வேறு மாதிரியாக கலைக்கப்படுகின்றது. ஆனால் சட்ட ரீதியானது சோழவரி மாநகர சபை நிலம் என்றுதான் பதியப்படுகின்றது. முன்னாள் மறைந்த அல்ஃபிரட் துரையப்பா அவர்கள் இந்த நகரத்தை விருத்தி செய்த போது அந்த இடத்திலே மாநகர சபை நிலத்தை பஸ் ஸ்டாண்டுக்கு இலங்கை போக்குவரத்து சபைக்கு அன்பளிப்பு கொடுத்ததாகவும் அதுக்குரிய ஒப்பந்தங்கள் எல்லாம் மாநகர சபையிலே அந்த கையேடுகளில் பதியப்பட்டு இருப்பதாகவும் தற்போது அவை காணாமல் போய்விட்டன, என்னென்று காணாமல் போய்விட்டன என்று எங்களுக்கு தெரியாது. எங்களுடைய காலத்திலே அவையெல்லாம் பரிசீலனை செய்து எங்களுக்கும் சிடிவி சேர்மன், அதாவது கொழும்புக்கு சென்று நாங்கள் அவர்களுடன் ஒப்பந்தம் செய்து இதில் கிடைக்கின்ற வருமானத்திலே எல்லாம் ஒப்பந்தத்திலே காணப்படுகின்றது. இதில் கிடைக்கின்ற வருமானத்திலே இந்த வியாபாரிகளுக்கு நாங்கள் கடைகளை ஒதுக்குகின்ற போது கிடைக்கின்ற வருமானத்திலே அவர்களுடைய 3/4 பங்கு சிடிவி நிலம், இங்காலே பாதை ஓரத்தில் இருக்கிற ஸ்ட்ரீட் லைட். எனவே அவர்களுடன் உடன்படிக்கை செய்துதான் நாங்கள் இந்த கடைகளை அவர்களுக்கு அவருடைய வாழ்வாதாரம் கருதி வழங்குகின்றோம். மிக வெகுவாக வளர்ச்சி அடைந்து இன்றைய தெரியும் இந்த குழந்தைகளுடைய பிள்ளைகள் எல்லாம் பிரபல பாடசாலைகளிலே புலமை பரிசல் பரீட்சை சித்தி பெற்று தங்களுடைய வாழ்வாதாரத்தை பெருக்குவதோடு கல்வியிலே தங்களுடைய குழந்தைகளை உயர வைப்பதும் இதில் கிடைக்கின்ற வருமானத்தை தான். எனவே இதை நாங்கள் உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று சொல்லி இந்த இனந்தெரியா இந்த பிரேரணியை கொண்டு வருகின்றார். கடந்த மாதாந்த கூட்டங்களிலே நாங்கள் கலந்து கொண்டிருந்தோம். அதிலே முடிவெடுத்திருந்தோம், நிதிக்குழுவிலே முடிவெடுத்திருந்தோம். இவற்றை ஒழுங்குபடுத்தி அதில் நாங்கள் எந்த விதமான எதிர்ப்பும் அல்ல, ஒழுங்குபடுத்தி ஏன்னா சட்டப்படியாக அஞ்சடியாகத்தான் இவர்களுக்கு நாங்கள் கடைகளை கொடுத்திருந்தோம். இன்று கிட்டத்தட்ட 16 வருடங்களுக்கு மேலாக அந்த தகரங்கள் எல்லாம் ஒரு பழைய நிலைமைக்கு வந்துவிட்டது. அதை நவீனமயப்படுத்தி அந்த பிள்ளைகளுக்குரிய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் பொருட்டு அவர்களுக்கு ஒழுங்கு முறையிலே நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நிதிக்குழுவிலே நாங்கள் தீர்மானித்திருந்ததுக்கு அப்பால் இந்த பிரேரணியை எங்களுடைய கௌரவ முதல்வர் அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார். உண்மையாக பிரேரணிகளை கொண்டு வருகின்ற போது சில வரைமுறைகள், சட்ட நடைமுறைகள் இருக்கின்றன. என்ன மாதிரி என்று சொன்னால், சட்ட வரைவுக்கு மேலாக இதுக்கு முரணாக எந்த பிரேரணைகளையும் முதல்வர் அங்கீகரிக்கப்படாது. எனவே எங்களுக்கு ஒரு ஐமிச்சம் தோன்றுகின்றது. முதல்வரும் இந்த பிரேரணைக்கு என்ற பிரேரணை எழுத்து வடிவிலே வந்திருக்கின்றது. ஒரு உரிமத்தை நாங்கள் கேன்சல் பண்ண முடியாது, ஒரு வருமானத்தை நாங்கள் கேன்சல் பண்ண முடியாது. அந்த இழப்பீடுக்கு பொறுப்பு கூற வேண்டியவை இந்த பிரேரணையை ஆதரிக்கின்ற முழு உறுப்பினர்களும். எனவே இது சட்ட ரீதியான ஒரு முரண்பாடான ஒரு நிலைமையை மாநகர சபையிலே தோற்றுவிக்கும். எனவே எங்களுடைய குழந்தைகளுடைய, எங்களுடைய வியாபாரிகள் சங்கத்தினுடைய அங்கத்தவர்களுடைய எதிர்காலத்துக்காக நாங்கள் முழுமையாக போராடி இந்த தீர்மானத்தை நாங்கள் வாபஸ் வரை செய்வோம். நன்றி.